இன்று தன்னுடைய நண்பர் அமெரிக்காவுடைய 47வது அதிபர் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வெள்ளை மாளிகைக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கக்கூடிய பிளேயர் ஹவுஸ், அது அமெரிக்காவுடைய கெஸ்ட் ஹவுஸ், இங்கே தான் பிரதமர் நரேந்திர மோடி தங்கியிருக்கிறார். அங்கே ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே அமெரிக்க வளாகத்தில் இந்திய கொடிகளும் கூட பறக்கிறத பார்க்கின்றோம், பிரதமர் நரேந்திர மோடியை ஆனர் பண்ணுற வகையில். இந்த சந்திப்பு பல வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய 47வது புதிய அதிபராக வந்த பிறகு அவர் அழைக்கக்கூடிய வெள்ளை மாளிகைக்கு அழைத்திருக்கக்கூடிய ஒரு சில உலகத் தலைவர்களில் ஒரு சில உலகத் தலைவர்களில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒருவர். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அழைத்து பேசியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர், ஜப்பான் பிரதமர், ஜார்டனுடைய மன்னர், அதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி. இந்த மற்ற 3 நாடுகளும் அமெரிக்காவுடைய கூட்டாளிகள், ஆலைஸ். இந்தியா அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது, ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அது பல வகைகளில் வெளிப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் நடந்த ஹவுதி மோடி அப்படிங்கிற ஈவெண்ட், அதே போல் இங்கே இந்தியாவில் அகமதாபாத்தில் நடந்த நமஸ்தே ட்ரம்ப் அப்படிங்கிற ஈவெண்ட்லாம் 2 பேரும் எப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க, அன்பை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. 2 பேரும் வெளியில் சொல்லும் பொழுது நண்பர்கள் அப்படின்னு தான் பரஸ்பரம் அழைத்து கொள்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா அமெரிக்காவுடைய மற்ற நெருங்கிய நீண்டகால ஆலைஸ் இருக்கிறாங்க, பிரிட்டன் மாதிரி, ஃப்ரான்ஸ் மாதிரி, அண்டை நாடான கனடா மாதிரி. இவங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ஆலைஸ்னாலும் கூட அந்த தலைமைகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கசப்பான உறவு இல்லை ஈக்குவேஷன் சரியில்லைங்கிறதுனால ஆலைஸ்னாலும் அவங்கள யூரோப்பிய தேசங்களாக இருக்கட்டும், அண்டை தேசங்களாக இருக்கட்டும், அவர் வேறு மாதிரி தான் நடத்துகிறார். ஸோ யாரோட அவருக்கு பர்சனல் கெமிஸ்ட்ரி இருக்கோ அந்த உறவு அப்படிங்கிறது இரு நாட்டு உறவுலையும் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த பர்சனல் எஸ்டாப்ளிஷ்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த உறவில் ஒரு பெரிய நல்வாய்ப்பாக அமையப்போகிறது. ஆனாலும் நிறைய சவால்களும் இந்த இருநாட்டு உறவில் இருக்கிறத பார்க்கின்றோம். ட்ரம்ப் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சவால் அப்படிங்கிறது ட்ரேட், வர்த்தக உறவில். ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய தொடரக்கூடிய வர்த்தக உறவு அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது இந்தியாவுக்கு சாதகமான வர்த்தக உறவாக இருக்குது, நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது. இது டொனால்ட் ட்ரம்ப்புடைய கண்களை உறுத்துது. என்ன இது அநியாயம், எங்களுக்கு சாதகமாகவும் இது சற்று மாறணும் அப்படிங்கிறார். அதற்கு அவர் வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது, இந்திய சீன வர்த்தக உறவு எடுத்துக்கோங்க, அது சீனாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, இந்தியாவுக்கு பாதகமாக இருக்குது. அவங்கள்ட்டெல்லாம் இப்படி கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டேரிஃப்லாம் விதிக்கிறீங்க அப்படின்னு இந்தியாவை டேரிஃப் கிங்க்குன்னு கடந்த காலங்களெல்லாம் விமர்சித்திருக்கிறார். அதனால் டேரிஃபுகள் மாறணும், அமெரிக்காவுக்கு சாதகமாக சூழல் வரணும் அப்படிங்கிறது அவர் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள். அந்த அழுத்தம், அவருடைய எண்ணம், இதற்கெல்லாம் அந்த அபிலாஷைகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுக்குற மாதிரி இப்போ தாக்கலாகி இருக்கக்கூடிய பட்ஜெட்டிலேயே கூட அமெரிக்காவுக்கு அனுகூலமான சில விஷயங்கள் செஞ்சுருக்கும். ஆனால் ட்ரம்ப்புடைய எதிர்பார்ப்பு இந்தியா மேலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. இதை எப்படி பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஆனால் நமக்கு அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அமெரிக்காவுக்கு சாதகமான சில அனுகூலங்கள் கொடுத்தா நம்மை போன்ற பொருளாதாரத்தை நிச்சயமாக அது பாதிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு $27 ட்ரில்லியன் பொருளாதாரம், இந்தியா ஒரு $4 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஸோ அமெரிக்கா கேட்குறதெல்லாம் கொடுத்துட முடியாது. அதுக்கு சில அழுத்தங்களை மறைமுகமாக ட்ரம்ப் கொடுத்துட்ருக்கார். இந்த அழுத்தங்களை நம்முடைய நல்லுறவை பயன்படுத்தி, இருவருக்கும் பொதுவான எண்ணங்களை பயன்படுத்தி இந்த சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி எதிர்கொள்ள போறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இரு தேசங்களுக்கும் பொதுவான நிறைய எண்ணங்கள், சவால்கள் இருக்கு. முக்கியமா சைனா வளரக்கூடியது, அமெரிக்காவுக்கும் சவால், த ரைஸ் ஆஃப் சைனா இந்தியாவுக்கும் சவால். அது நம்ம தனியாக நம்ம அளவில் தான் எதிர்கொள்கிறோம் அப்படின்னாலும் கூட இங்கே ஒரு பொது எண்ணம் இருக்கிறது. இந்த பொது எண்ணத்தை 2 தலைவர்களும் எப்படி பரஸ்பர உறவு, இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவு பாதிக்காமல் அந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சந்திப்பில் அது மறைமுகமான வகையிலையோ நேரடியான வகைகள்லையோ அது இடம்பெறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். குவாட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்பில் நம்ம இருக்கோம். இந்த குவாட்லேயே இப்போ இருக்கக்கூடிய குவாட் தலைவர்கள், குவாடுங்கிறது அமெரிக்கா, இந்தியா, அப்புறம் ஜப்பான், ஆஸ்திரேலியா, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. இதிலே மூத்த தலைவராக இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். இதுக்கு பல காம்பனன்ட்ஸுகள் இருந்தாலும் கூட சீனாவை இந்தோ பசிபிக்கில் எதிர்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்குது. இதை எப்படி 2 தலைவர்களும் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டிஃபென்ஸ், இராணுவ உறவு சார்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் நிறைய அம்சங்கள் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஷாப்பிங்
ஷாப்பிங் லிஸ்ட் இருக்குது. அமெரிக்காவும் கூட இந்தியாவுக்கு விற்க நினைக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ட்ரோன் டெக்னாலஜியில், அதை தாண்டி சில ஏர்கிராஃப்ட்ஸில், அப்கிரேட்ஸில் நமக்கு தேவைகள் இருக்கிறது. அமெரிக்காவும் சில இராணுவ உபகரணங்களை இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது. இதில் நமக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களில் அமெரிக்கா முரண்டு பிடிக்கக்கூடிய அம்சங்களும் இருக்குது. இதை பிரதமர் நரேந்திர மோடி எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டிஃபென்ஸில் நிறைய இனங்கள் இடம்பெறலாம். இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், இதில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படக்கூடிய, இதை இன்னும் விரிவுபடுத்தக்கூடிய முக்கியமான இனங்கள் இருக்கவே செய்கிறது. அது இடம்பெறும். டெரரிசமை எதிர்கொள்வது அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் காமன் இன்ட்ரெஸ்ட். அது ரிப்பப்ளிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, இது பேட்லிங் டெரரிசம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து வலுப்பெறதையே நம்ம பார்க்கின்றோம். பல சர்வதேச விவகாரங்களும் கூட இந்த சந்திப்பில் பேசப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. காசா போராகட்டும், இல்லை ரஷ்யா யுக்ரைன் யுத்தமாகட்டும், இது நிற்கணும் அப்படிங்கிறதுல ரெண்டு தலைவர்களுக்கும் ஒத்த கருத்து இருக்குது. அது எப்படி நிற்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட பார்வைகள் இருக்கலாம். இப்படி பல சர்வதேச விவகாரங்கள், இந்தியா சார்ந்த விஷயங்கள், அமெரிக்கா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பேசப்படும். இன்னொரு முக்கியமான சவால் ரெண்டு பேருக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தையில் அப்படிங்கிறது இமிக்ரேஷன் சார்ந்ததாக இருக்கும். நிறைய இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னும், குறிப்பாக ஒரு 7 லட்சம் பேர் அவங்க இனங்கண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 104 பேரை ஏற்கனவே அமெரிக்கா அனுப்பியது. அவங்க அனுப்பிய விதம் இந்தியாவில் பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கைகளை கட்டி கால்களை கட்டி இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சு வச்சாங்க. அது இந்திய பாராளுமன்றத்திலெல்லாம் புயலை கிளப்பியது. அநேகமாக அதை இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக அனுப்புறதுக்கான கோரிக்கைகள்லாம் இந்திய தரப்பில் வைக்கப்படும். இந்த பேச்சுவார்த்தையில் அது எந்த அளவுக்கு இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஒரு 104 பேரை தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கருதுறாங்க. ஸோ டீபோர்ட்டிங் இல்லீகல் இமிகிரன்ஸை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவாலாக இருக்கும். ஏன்னா அதை காட்சிப்படுத்தணும், அது தன்னுடைய அரசியல் சாதனை அப்படின்னு வெளிப்படுத்தணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கருதுகிறார். இது இந்த உறவுகளை பாதிக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் கூட வெளிப்படுத்தக்கூடிய எண்ணமாக இருக்கிறது. இந்த இல்லீகல் இமிகிரேஷன் பற்றி பேசக்கூடும். இந்த H1B வீசா சார்ந்து இல்லீகல் இமிகிரன்ஸை தான் அவங்க அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. லீகலாக நம்ம வீசா வாங்கிட்டு போகக்கூடிய இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவ்வளோ கடுமை காட்டலை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி ஒத்து போகக்கூடிய காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இனங்கள், பொதுவான சவால்கள்லாம் இருக்குது. நல்லுறவு ரெண்டு தலைவர்களுக்கும் இருக்குது. இந்த நல்லுறவை தாண்டி ட்ரம்ப் அப்படிங்கிறவர் ரொம்ப டிரான்சாக்ஷனான பர்சன். இதை பிரதமர் நரேந்திர மோடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். அமெரிக்காவை நீண்ட காலம் எதிர்கொண்டு வருகிறார். அவர் ராஜதந்திர ரீதியாக அவர் தன்னுடைய ஃபோர்ட்டேவாக வைத்துக் கொள்கிறார். இந்த சவால்களையும் வாய்ப்புகளையும் ரெண்டு தலைவர்களும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் சில மணி நேரங்களில் இந்த ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கலாம், இந்த காட்சிகள்லாம் கூட நமக்கு உணர்த்தும். நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. இதில் ப்ரைவேட் டின்னர் ஒன்று இடம்பெற போகுது. ஏற்கனவே துளசி கபாட் உள்ளிட்ட அமெரிக்காவுடைய மூத்த நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். ஜேடி வான்ஸ், இந்திய வம்சாவளி மனைவியை கட்டியிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய துணை அதிபரையும் சந்தித்திருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மைகள்லாம் வாங்கி இருவரும் ஒரு பரஸ்பரம் ஒரு பர்சனல் கெமிஸ்ட்ரியை வெளிப்படுத்தியிருக்கிறத பார்க்கின்றோம். இந்த பர்சனல் கெமிஸ்ட்ரிஸ், இந்த சப்ஸ்டன்சஸ், இதெல்லாம் எப்படி ரெண்டு தலைவர்களும் எதிர்கொள்ள போகிறாங்கிறத இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு உடையாக கிடைச்சிடும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ சோ மச். அந்த மாஸ் ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.